நாம் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து எல்லாரும் நம்ம துதிப்போம். இயேசுவே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே இயேசுவே அப்பா, நாளில் ஆண்டவரே இயேசுவே அப்பா, அந்த ஓய்வு நாட்களில் ஆண்டவரே இயேசுவே அனுசரிக்க கொடுத்த ஆண்டவரே அப்பா, இயேசுவே உம்முடைய ஆண்டவரே கிருபைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். தகப்பனே இயேசுவே அப்பா, நாங்கள் ஆண்டவரே இயேசுவே ஒருமனப்பட்டு ஆண்டவரை கூடி ஜெபிக்க ஆண்டவரே இயேசுவே அப்பா, ஆண்டவரே எங்கே 2-3 பேர்கள் என் நாமத்தின் நிமித்தம் ஒருமனப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் ஆண்டவரே நீர் வாசமாக இருப்பேன் என்று ஆண்டவரே அப்பா நீர் வாக்கு பண்ணின தேவனே அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். தகப்பனே இயேசுவே அப்பா, ஆண்டவரே இயேசுவே நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், நான் தூரத்திற்கும் தேவனா இருக்கிறேன் என்று சொன்னவரே அப்பா, ஆண்டவரே இயேசுவே அப்பா, நாங்கள் ஒருமனப்படுகிற இந்த நாட்களில் ஆண்டவரே இயேசுவே அப்பா, நீர் ஆண்டவரே இயேசுவே எங்கள் மீது ஆண்டவரே அப்பா, நீர் ஆண்டவரே இடைபடுங்க. உம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை ஆண்டவரே அப்பா இயேசுவே எங்களை பாவத்தை குறித்து, நீதி குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து ஆண்டவரே அப்பா கண்டித்து உணர்த்து ஆண்டவரே அப்பா எங்களை ஆண்டவரே நாட்களில் நீர் எங்களை வழி நடத்துங்க. தகப்பனே இயேசுவே அப்பா, இல்ல ஆண்டவரே இயேசுவே எங்களுடைய ஆண்டவரே அப்பா எங்கள் வாழ்வாதாரத்தை ஆண்டவரே அப்பா நினைத்தருளி ஆண்டவரே இயேசுவே அப்பா, எங்களுடைய ஆண்டவரே இயேசுவே அப்பா, இந்த ஆண்டவரே இந்திய தேசத்தில் இருக்கிற ஆண்டவரே அப்பா எத்தனை கோடி ஜனங்கள் ஆண்டவரே அப்பா பாதுகாக்கப்பட்ட ஆண்டவரே இயேசுவே எங்களையும் ஆண்டவரே அப்பா வாதைகள் ஆண்டவரே இயேசுவே எங்களை அணுகாதபடி நீர் எங்களை பாதுகாத்து என்னால் மட்டும் ஆண்டவரே அப்பா வழி நடத்தின ஆண்டவரே அப்பா உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய ஆண்டவரே இரக்கத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். தகப்பனே இயேசுவே அப்பா, நீர் கொடுத்த ஆண்டவரே மாபெரும் ஆண்டவரே அப்பா கிருபைக்காக ஆண்டவரே அப்பா நாங்கள் உம்மை துதிக்கிறோம். தகப்பனே அப்பா இயேசுவே அப்பா, நீர் கொடுத்த ஆண்டவரே இயேசுவே அப்பா அந்த ஈவுக்காக ஆண்டவரே இயேசுவே அப்பா முக்கோடான கூடி நன்றி செலுத்தி ஆண்டவரே இயேசுவே உம்மை துதிக்கிறோம். தகப்பனே அப்பா, ஆண்டவரே இயேசுவே நாங்கள் எல்லோரும் ஆண்டவரே இயேசுவே அப்பா ஆண்டவரை துதித்து ஆண்டவரே அப்பா உம்மை ஆண்டவரே இயேசுவே மகிமைப்படுத்த ஆண்டவரே இயேசுவே அப்பா, ஆண்டவரே இந்த ஒரு வாய்ப்பு நீர் கொடுத்து ஆண்டவரே இயேசுவே தருணத்தை கொடுத்து ஆண்டவரே அப்பா எங்களை பயன்படுத்தின ஆண்டவரே அப்பா உம்முடைய கிருபைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். தகப்பனே இயேசுவே அப்பா, இனி வருபவர்கள் நாட்களில் ஆண்டவரே இயேசுவே உம்மை அதிகமாக ஆண்டவரே அப்பா ஆராதிக்க ஆண்டவரே அப்பா நேரத்தை கொடுக்க ஆண்டவரே இயேசுவே நீர் கிருபை செய்வீராக ஆண்டவரே அப்பா உம்முடைய கரத்தினால் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவே அப்பா, ஆண்டவரே இயேசுவே உம்முடைய வலக்கரம் அப்பா எங்களை தாங்கி ஆண்டவரே இயேசுவே அப்பா வாதைகள் எங்களை அணுகாதபடி நீர் பாதுகாத்து ஆண்டவரே அப்பா எங்களை வழிநடத்தின தேவனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். தகப்பனே இயேசுவே அப்பா, நீர் ஆண்டவரே இயேசுவே நாங்கள் பாடும்போது ஆண்டவரே இயேசுவே அப்பா உம்முடைய ஆவியானுடைய பிரசனம் ஆண்டவரே இயேசுவே எங்களை தொடும்படி ஆண்டவரே அப்பா நாங்கள் உம்மை துதிக்கிறோம். தகப்பனே இயேசுவே அப்பா, ஆண்டவரே இயேசுவே அப்பா வாக்கு கெடுக்காத பெருமூச்சுகளோடு எங்களுக்காக வேண்டுதல் செய்கிற பரிசுத்த ஆவியானவரே அப்பா நீர் எங்களோடு இருந்த ஆண்டவரே எங்களை பலப்படுத்தி ஆண்டவரே இயேசுவே எங்களுக்கு சகாயம் செய்த ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே இயேசுவே எங்களுக்கு கிருபை செய்வீராக ஆண்டவரே அப்பா உம்முடைய கரத்தினால் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவே அப்பா, நீர் ஆண்டவரே இயேசுவே அப்பா உம்முடைய ஆண்டவரே இயேசுவே அப்பா இரக்கம் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே அப்பா இது இந்நாள் வரைக்கும் உம்முடைய கிருபையினால் எங்களை பாதுகாத்து நீர் வழி நடத்தின ஆண்டவரே அப்பா உம்முடைய மாபெரும் ஆண்டவரே தயவுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். தகப்பனே இயேசுவே அப்பா, ஆண்டவரே வருகையிலும் போக்கையிலும் ஆண்டவரே இயேசுவே எங்களை பாதுகாத்து ஆண்டவரே அப்பா நாளில் ஆண்டவரே இயேசுவே அப்பா உம்மை துதிக்க வைத்த ஆண்டவரே இயேசுவே அப்பா, ஆண்டவரே இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் ஆண்டவரே இயேசுவே அப்பா நாட்கள் காணாமல் ஆண்டவரே இருக்கிற நாட்களே அப்பா இயேசுவே அப்பா எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே, அதற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம். தகப்பனே இயேசுவே அப்பா உம்மை மகிமைப்படுத்துகிறோம். தகப்பனே இயேசுவே அப்பா உம்முடைய நாமத்திற்கு மாத்திரமே மகிமை உண்டாவதாக. தகப்பனே இயேசுவே அப்பா, ஆண்டவரே இயேசுவே நாங்கள் சத்தியத்தை கேட்கும்போது தகப்பனே அப்பா இயேசுவே இந்த சத்தியம் எங்களை ஆறுதல் படுத்துகிற சத்தியமாய் ஆண்டவரே அப்பா பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் உணர்த்துகிற சத்தியமாய் இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே அப்பா எங்களை உணர்த்துவீராக. தகப்பனே இயேசுவே அப்பா உம்முடைய கரம் ஆண்டவரே இயேசுவே எங்களோடு கூட இருக்கும்படி ஆண்டவரே இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அப்பா ஆண்டவரே இயேசுவே அப்பா நாங்கள் பாடல் பாடி ஆண்டவரே இயேசுவே அப்பா இந்த ஓய்வு நாளை அனுசரிக்க ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிற ஆண்டவரே இந்த மாபெரும் கிருபைக்காக ஆண்டவரே அப்பா நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கரத்தினால் ஆண்டவரே இயேசுவே அப்பா எங்களை ஆண்டவரே இயேசுவே இழுத்துக் கொள்ளுங்க. உம்முடைய தயவுள்ள ஆண்டவரே இரக்கம் ஆண்டவரே இயேசுவே அப்பா உம்முடைய ஆண்டவரே இயேசுவே அப்பா வழக்கரம் எங்களை தாங்கும்படி சொல்லுகிறோம். தகப்பனே இயேசுவே அப்பா உம்முடைய ஆண்டவரே இயேசுவே இரக்கத்துக்குள்ள எங்களை முடிசூட்டி கொண்டு எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே அப்பா இயேசுவே நாமத்தினால் ஆண்டவரே இயேசுவே அப்பா அந்த துதிபலியை ஏறெடுக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவர் கடந்த நாட்கள் கடந்த வாரங்கள் முழுவதும் நம்மோடு கூட இருந்தார், நமக்கு போதுமானவராக இருந்தார். இந்த காலை வேளையிலும் இந்த ஆராதனை வேளையிலே கூடி வந்திருக்கிற நாம் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் தேவ நாமத்தை பாடி நாம் அவரை ஆராதிக்க போகிறோம். நம்முடைய தேவன் நம்முடைய துதிகளில் அவர் வாசமாய் இருக்கிற தேவன். சங்கீதம் 57 சங்கீதக்காரனாகிய தாவீது இவ்வாறாய் சொல்லுகிறார், தேவனே என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது, நான் பாடி உம்மை துதிப்பேன், நான் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி இந்த காலை வேளையில நாமும் ஆயத்தத்தோடு தேவனை பாடி துதிக்க ஆராதிக்க நாம் கடந்து வந்திருக்கிறோம். தேவனுடைய நாமத்தை நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் ஒருமனப்பட்டு ஆங்காங்கே நாம் வீடுகளில் கூடியிருந்தாலும் தேவனை பாடி நாம் துதிக்கிற வேளையில தேவனுடைய மகிமை இந்த பூமி அனைத்தையும் மூடும். ஸ்தோத்திரம். தேவனுடைய மகிமை விளங்குகிற இடத்துல தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளும் நிறைவாகும்.
ஸ்தோத்திரம். எல்லாரும் அந்த மகிமையை வாஞ்சித்தவர்களாய் தேவ நாமத்தை நாம் பாடி துதிக்க போகிறோம். நாம் எல்லாருக்கும் தெரிந்த பாடல், கர்த்தரை பாடியை போற்றிடுவோமே, கருத்துடன் துதிப்போம் அவருடைய இனிய நாமத்தை. கடலின் ஆழம் போல் அவருடைய கருணை இரக்கம் இருக்கிறது. அவருடைய அன்புக்கு கரையே இல்லை. நம்முடைய இயேசு நல்லவர், வல்லவர். அவரை போல வேறு ஒருவரும் இல்லை. தேவனை பாடி நாம் ஆராதிப்போமாக. பாடி நாம் எல்லாரும் துதிப்போம். அடிக்கையில் மோதி மலைகளின் மீறி பெருநம் என் மேலே
ஸ்தோத்திரம். நமக்கு அரணான கோட்டையான தேவன் அவர். ஸ்தோத்திரம். இன்னொரு பாடலை பாடி தேவ நாமத்தை நாம் எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். கர்த்தரை நான் இக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவரை துதிக்கும் துதி எப்பொழுதும் என் நாவில் இருக்கும். ஸ்தோத்திரம். இதை நம்முடைய ஆத்துமா அறிந்திருக்கிறதை குறித்து நாம் மேன்மை பாராட்டுவோமாக. கர்த்தரை நான் இக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலித்திடும். ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட நேரத்திலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் நிந்தையானாலும் அவமானமானாலும் ஸ்தோத்திரம் நன்மையானாலும் தீமையானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் அவரை துதிக்கும் துதி ஸ்தோத்திரம் நம்மை விட்டு விலகாது நீங்காது. அவரே நம்முடைய துதியாக பாடலாக ஸ்தோத்திரம் இருக்கிறார். தேவனை பாடி நாம் எல்லாரும் ஆராதிப்போமாக.
நாங்கள் யாரை துதிப்போம் ஆண்டவரே? நீர்தான் எங்கள் பாடல், நீர்தான் எங்கள் ரட்சிப்பு, நீர்தான் எங்கள் துதி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். இந்த காலங்களில் அவரை நாம் நம்பி இருப்பதை, அவரை பற்றி கொண்டிருப்பதை அவர் அறிந்திருக்கிறார். அவரை பார்த்து எல்லாரும் உண்மையே நான் பாடுவேன் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், உண்மையே நான் துதிப்பேன் ஆண்டவரே. இயேசுவே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நாங்கள் யாரும் அவரை தேவன் என்று சொல்லி அறிக்கையிடும். ஹல்லேலூயா. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும்
இருளானதாக பற்றிக் கொள்ளவில்லை. எந்த இருளும் நம்மை பற்றிக் கொள்ளாதபடி தேவன் நமக்குள், நம் நடுவே, நம்முடைய இல்லங்களுக்குள், நம்முடைய பட்டணங்களுக்குள் அவர் ஒளியாயிருக்கிறார். அவர் இருக்கிற இடத்துல எந்த இருளும் பற்றிக் கொள்ள முடியாது. எந்த இருளின் வல்லமைகளும் நம்மை பற்றிக் கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் எல்லா இருளின் ஆதிக்கங்களும் விலகுவதாக. எல்லாம் பயப்படுகிறது. ஆண்டவரே ஸ்தோத்திரம். தத்தளிப்பான ஆண்டவரே இருதயங்களை எடுத்துக் கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம். கண்மலையின் மேல் கட்டப்பட்டவர்களாக, அசையாதவர்களாக, உறுதியுள்ளவர்களாக, எந்த பெருமலை பெருவெள்ளம் வந்தாலும் நாம் இடாதபடிக்கு கிறிஸ்துவாகிய கண்மலையின் மேல நீங்கள் நானும் கட்டப்பட்டிருக்கிறோம். நன்றியோடு கர்த்தருடைய நாமத்தை எல்லாரும் துதிக்க வாயில திறந்து ஸ்தோத்திரிப்போமா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றியோடு உடைய நாமத்தை உயர்த்துகிறோம், துதிக்கிறோம். இந்த கால வேளைகளை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம் ஐயா. பரிசுத்தமான எல்லாவற்றின் மேலும் அவர் காவல் வைக்கிற தேவன். நீங்கள் நான் தேவனுக்கு பரிசுத்த ஜனங்கள், சொந்த ஜனங்கள். பரிசுத்தமான எல்லாவற்றின் மேலும் காவல் உண்டாயிருக்கு. உங்க மேல, என் மேல, நமக்கு உண்டான எல்லாவற்றின் மேலும் அவர் காவல் வைக்கிற தேவன். அவருடைய சுடர்களை பட்டயம் வேண்டிய தூதர்கள் நம்மை காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நன்றியோடு தேவ நாமத்தை துதிப்போம், மகிமைப்படுத்துகிறோம். உடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். உடைய கரத்தில் எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த நேரம் நாம் திரைப்பிட நின்று நம்முடைய தேசத்துக்காக நாம் எல்லாரும் செபிக்கிறோம். எல்லாம் இருந்த இடங்களில் முழங்காலை முடக்கி நம்முடைய கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி அவரை நோக்கி பார்ப்போமாக. உலகத்தில் வந்து எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி நம் நடுவிலே இருக்கிறார். இயேசுவே, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உண்மையில் கர்த்தர் உதிப்பார். அவருடைய வெளிச்சம் உண்மையில் காணப்படும். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. தேவன் உங்களை மண்ணை வழிநடத்த உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஸ்தோத்திரமையா. நம்ம எல்லாரும் நம்முடைய தேசத்துக்காக தேவனை நோக்கி பார்த்தோம். இந்த தேசத்தை விடுவித்திருமாட்டோம். இந்த தேசத்துக்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. உலக நாடுகளுக்கு நன்மை செய்யுங்கப்பா. உடைய ரட்சிப்பை கட்டளையிடுங்க ஆண்டவரே. கல்லான இறுதிகளை எடுத்து போடுங்கப்பா. எல்லாருக்குள்ளும் தேவனை அறிகிற அறிவை தாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, எல்லாருக்குள்ளும் பிரகாசமுள்ள மனக்கண்களை திறந்திரடும் ஆண்டவரே. உடைய வார்த்தை ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. பரிசுத்த ஆவி நிச்சயத்தோடும் வல்லமையோடும் அற்புத அடையாளங்களின் பலத்தோடும் இந்த நாட்களிலே வெளிப்படுவதாக. தேவனே ஸ்தோத்திரப்பா. எங்க ஜனங்களுடைய அறியாமை இருள் விலகட்டும் ஆண்டவரே. மூட நம்பிக்கைகள் ஜனங்களை விட்டு விலகட்டும் ஆண்டவரே. இயேசுவே, தேசம் தேவனிடமாக திரும்பட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரமையா. எல்லாரும் ரட்சிக்கப்படும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் நீ சித்தமுள்ள தேவனாயிருக்கிறேன். உங்களுடைய சித்தத்தின்படி நாங்கள் செபிக்கிறோம். நீர் எங்களுக்கு செவி கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. எங்க தேசத்தை ஆசீர்வதிங்கப்பா. எங்க தேசத்துக்கு நன்மை செய்யுங்கப்பா. எங்க இந்திய தேசத்தின் எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து எங்களை விடுவித்தரணும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. தாவீது வர வர வளர்த்தான், வர வர
விருத்தி அடைந்தான். கர்த்தருடைய கரம் அவனோடு இருந்தது போல நாங்களும் எங்கள் தேசமும் எங்கள் தேசத்தின் ஜனங்களும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, நாங்கள் விருத்தி அடையத்தக்கதாக வளர்ந்து பெருகத்தக்கதாக நீர் எங்களோடு கூட இருந்து வழிநடத்துங்கப்பா. எல்லா பாவ சாப அக்கிரமத்தின் நுகங்கள் இந்த ரத்தத்தினாலே கழுவப்படுவதாக. ஸ்தோத்திரப்பா. ஆளுகிறவர்களுக்காக அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் உடைய தேவன் ஞானத்தினால நிரப்புங்க. இயேசுவே, இந்த கொள்ள நோயின் தாக்கம் ஒழிந்து போகட்டும், முற்றிலும் அழிந்து போகட்டும். ஜனங்களை எல்லாம் இந்த பொல்லாத ஆண்டவரே வாதையிலிருந்து பயத்திலிருந்து விடுவித்து காப்பாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த தேசத்துக்கு நன்மை செய்யுங்க ஆண்டவரே. இயேசுவே, நன்மையான திட்டங்கள் செயல்படுத்தப்படட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. ஜனங்களுக்கு ஆண்டவரே தீமையை கொண்டு வருகிற ஆண்டவரே தேசத்து ஜனங்களின் சமாதானத்துக்கு, குடும்பங்களின் சமாதானத்துக்கு இடையூறாயிருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம், அந்த மதுபானத்தினால் உண்டாகிற எந்த தீமைகளும் எங்கள் ஜனங்களை ஆளுகை செய்யாதபடி, அவைகள் மீண்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா திறக்கப்படாதபடிக்கு ஆண்டவரே நீங்க கிருபை பாராட்டுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே நீங்க காரியத்தை ஆண்டவரே மாறுதலாக முடிய பண்ணுகிற தேவன். ஸ்தோத்திரம், நீங்க இரக்கம் பாராட்டும்படியா ஜெபிக்கிறோம். இந்த சபையை ஒப்புக் கொடுக்கிறோம். சபையில் உள்ள எல்லா குடும்பங்களையும், தனிப்பட்ட ஆத்துமாக்களையும், ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் குடும்பமாய் ஆசீர்வதிப்பீராக. உடைய கிருபை எங்கள் அனைவரோடும் கூட இருக்கிறபடியா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பீராக, வழி நடத்துவீராக, தேவைகளை சந்திப்பீராக. உடைய கரங்களோடு கூட இருக்கட்டும் அப்பா. சகல துதிகளும் மகிமைகளையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. நல்லவர். ஸ்தோத்திரம் மட்டும் நாம் தேவனை பாடி துதித்தோம், ஆராதித்தோம். ஸ்தோத்திரம். தேவன் நடுவிலே அவருடைய பிரசனத்தினால், அவருடைய சமூகத்தினால் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறார். தொடர்ந்து நாம் எல்லாரும் தேசத்துக்காக ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சீக்கிரத்திலே நம்முடைய தேசத்தில் இந்த நிலைமைகள் எல்லாம் மாறுபடியாக நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்க உங்களை அன்பாக கேட்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய ஸ்தோத்திரம் ஜெப விண்ணப்பங்களை, உங்கள் காரியங்களை நீங்கள் ஸ்தோத்திரம் எங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள உங்களை நாங்கள் அன்பாக கேட்கிறோம். இன்றும் இந்த வார நாட்களிலும் பிறந்த நாள், திருமண நாள் காண்கிறவர்கள் இருந்தால் உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நம்முடைய சபையின் சார்பாகவும் நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நம்முடைய பாஸ்டர் அவர்கள் ஜெபிப்பார்கள். நாம் எல்லாரும் தலைகளை தாழ்த்தி அவர்களுக்காக நாம் எல்லாரும் அவர்களை ஆசீர்வதித்து நாம் ஜெபிப்போமாக. ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான கால வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து உடைய பிள்ளைகளை கனப்படுத்துவீராக. இந்த புதிய ஆண்டிலே புதிய நன்மைகளையும் கிருபைகளையும் கர்த்தர் கொடுத்து உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். உடைய கரம் உடைய பிள்ளைகளுக்கு ஆதரவாக இருக்கட்டும். உன் சமாதானம் நதியை போலும், நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலும் இருக்கும் என்று சொல்லி நீர் சொன்ன உடைய வாக்கு தத்தம் உடைய பிள்ளைங்க வாழ்க்கையில வலிக்கும்படி ஜெபிக்கிறேன். நல்ல நீடித்த நாட்களை தீர்க்காயுசை கர்த்தர் கொடுத்து உடைய பிள்ளைகளை வழிநடத்துவீராக. எல்லா ஆண்டவரே இந்த கொள்ளை நோயின் நாட்களிலே உடைய பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே அதிகமாய் காத்திருக்கிற சந்ததியாய் உடைய பிள்ளைகளை மாற்றுவீராக. இந்த புதிய ஆண்டு புதிய நன்மைகளையும் கிருபைகளையும் கொண்டு வருகிற நாட்களாக இருப்பதாக ஆசீர்வதிக்கின்றோம், ஆசீர்வதிக்கின்றோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த 4 மாதங்களும் கர்த்தர் நம்மை கண்மணி போல காத்து வழி நடத்தினார். இந்த 5வது மாதத்தின் 2வது வாரத்தையும் காண தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த நாளிலே அன்னையர் தினமாக இருக்கின்றபடியினாலே இந்த நாளில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். மதர்ஸ் டேயாக இருக்கின்றபடினாலே உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். ஹாப்பி மதர்ஸ் டே. தாய்மார்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஏனென்றால் உங்களுடைய சேவை இந்த தேசத்துக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறது, குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது, சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆகையால் உங்களுக்கு நான் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை கனப்படுத்துவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கின்றார். தாய்மார்களாகிய உங்களுடைய ஜெபங்கள், தாய்மார்களாகிய உங்களுடைய காணிக்கைகள் எல்லாம் சபையிலே ஆசீர்வாதமாய் இருக்கின்றபடினாலே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதி
ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். உங்கள் எல்லாரையும் நான் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துவாராக. ஆமென். God bless you. கடந்த பல நாட்களாக நாம் இப்படிப்பட்டதான அடைப்பு, இப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். திகைப்பின் மத்தியிலே, பயத்தின் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் தேவன் உண்மை உள்ளவராக இருந்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை எந்த சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் அவர் ஒவ்வொரு மாதமும் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து நம்மை ஸ்தோத்திரம் தேற்றி நம்மை அவர் வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 41ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதான காரியத்தை பார்க்கிறோம். திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லி சொல்றார். உன்னுடைய தேவன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, ஸ்தோத்திரம், உன்னை நான் பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லி சொல்லுகிறார். என் நீதி வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு வாக்கு கொடுக்கிறார். இப்படிப்பட்டதான சூழ்நிலைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதான நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், என் நீதி வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி கர்த்தர் தம்முடைய வார்த்தை சொல்றார். வார்த்தை வல்லமையுடைய இந்த உலகத்தில் அவருடைய வார்த்தைக்கு நிகரான ஒரு சமமான ஒன்று இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. அவர் மாத்திரமே ஸ்தோத்திரம் உண்மையை சொல்லுகிறவர், சொல்லுகிறதை செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த 5வது மாதத்திலும் தேவன் நமக்கு வாக்கு பண்ணின தம்முடைய வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கின்றார். ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறதான ஸ்தோத்திரம் நம்முடைய செய்தியின் தலைப்பு என்னவென்று சொன்னால், ஸ்தோத்திரம், லாக்டவுன், முடக்கம். ஸ்தோத்திரம் என்ற தலைப்பிலே நாம் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். இப்பொழுது இந்த முடக்கம் நம்முடைய தேசத்திலே இன்றைக்கு முழு உலகத்திலும் காணப்படுகிறது. ஒரு லாக்டவுன் சிச்சுவேஷனை நாம் உலகத்திலே எல்லா பகுதிகளிலும் நாம் பார்க்க முடிகிறது. ஸ்தோத்திரம். கடைகள் அடைக்கப்பட்டிருக்கிறது, பள்ளிக்கூடங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது, கல்லூரிகள் அடைக்கப்பட்டிருக்கிறது, ஸ்தோத்திரம், விமான நிலையங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது, ஸ்தோத்திரம், ரயில் நிலையங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது, பேருந்து நிலையங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். எல்லா இடங்களும் இன்றைக்கு அடைக்கப்பட்ட சூழ்நிலையிலே இந்தியாவிலே மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகத்திலும் இப்படிப்பட்டதான ஒரு அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஒரு முடக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை காணப்படுகிறதை இன்றைக்கு நம்மால் பார்க்க முடிகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், இப்படிப்பட்டதான இந்த முடக்கத்தின் நாட்களிலே ஸ்தோத்திரம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இப்படிப்பட்டதான ஒரு முடக்கத்தை ஒட்டுமொத்த உலகமும் இன்றைக்கு இப்படி அவர்கள் இதற்கு முன்பதாக அவர்கள் கண்டதில்லை. ஸ்தோத்திரம். இன்றைக்கு நான் கூட என்னுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு முடக்கத்தை கண்டதில்லை, எந்த தேசமும் கண்டதில்லை. இப்படிப்பட்ட ஒரு அமைதியின் சூழ்நிலை எங்கும் ஏற்பட்டதாக நமக்கு தெரியாது. ஆனால் இந்த ஆண்டிலே, கடந்த நாட்களிலே நாம் இவைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு முடக்கத்தின் சூழ்நிலையிலே நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே, இப்படிப்பட்டதான முடக்கப்பட்ட இந்த நேரத்திலே மனிதர்களுக்கு உண்டாகிற காரியம் என்று சொன்னால், சோதர, பயம் உண்டாகிறது. எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம் உண்டாகிறது. தங்களுடைய அடுத்து என்ன நடக்குமோ என்ற ஒரு பயம் உண்டாகிறது. அது மட்டுமல்ல, சோர்ந்து போகிற அனுபவம். ஸ்தோத்திரம். என்ன அநேகருடைய குடும்பத்திலே சோர்ந்து போனார்கள். கணவன் மனைவிகளுக்குள்ளே சோர்வுகள் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, திகைத்து போன ஒரு நிலைமை. ஒரு திகைப்பவர்களுக்குள்ள என்ன நடக்கும் என்று தெரியாது. இப்போ 3ஆம் தேதியோடு கூட எல்லாம் முடிவடைகிறது என்று நினைத்துக் கொண்டிருந்தால், இப்பொழுது 17ஆம் தேதி வரைக்கும் ஸ்தோத்திரம் இது தொடர்கிறது என்று சொல்லப்பட்ட அந்த நேரத்தில் ஏற்பட்ட திகைப்புகள், நாளை என்ன நடக்கும், இனி வரப்போகிற நாட்கள் என்ன நடக்க போகிறது. இன்னைக்கு அதனால்தான் மக்கள் எல்லாரும் சோதர கடைகள் திறந்த உடனே போய் கடைகளிலே மோதி அடித்து பொருட்களை வாங்குகிறார்கள். காரணம், இன்னும் என்ன நடக்கும் என்று தெரியாது, இனி வரப்போகிற நாட்களில் இன்னும் எவ்வளவு நாள் கூட்ட போகிறார்கள் என்று தெரியாது என்ற பயமும் திகிலும் இருந்தபடினாலே உணவு காரியங்களை அவர்கள் தேடி ஓடுகிறதை நாம் பார்க்க முடியும். அத்தியாவசியமான பொருட்களை வாங்குவதற்கு ஆங்காங்கே ஓடி திரிகிறதை நாம் பார்க்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சூழ்நிலையில தான் ஆண்டவர்
ஆண்டவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை சொன்னார், பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி சொன்னார். அது மட்டுமல்ல, திகையாதே நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதி வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி சொல்ற உலக மக்கள் காரியங்களை போல இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. அவர் சொன்னதை செய்யும் அளவும் உங்களையும் என்னையும் கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. சோத்திர உணவுக்கு பஞ்சம் வையாதபடி நம்முடைய வாழ்க்கையின் அத்தியாவசிய தேவைகளை சந்திக்க முடியாத ஒரு தேவனை நாம் ஆராதிக்கவில்லை. சோத்திர அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் அவாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழிகளிலே ஆறுகளையும் உண்டாக்குகிற தேவனாக இருக்கின்றார். ஹல்லேலூயா. ஒன்றுமில்லாமல் இருந்து ஒன்றை உருவாக்க உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? சர்வ வல்லவர் துணை நிற்கிறார். உலகத்தை அண்ட சராசரங்களை படைத்தவர் துணை நிற்கிறார். சோத்திரம். இந்த உலகத்தை அழிக்கவும் இந்த உலகத்தை உருவாக்கவும் வல்லவருடைய ஒரே தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்கின்றபடியினாலே உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி அப்படிப்பட்டதான ஒரு பெரிய பாதுகாப்பை, அப்படிப்பட்டதான ஒரு பெரிய சோதர நம்பிக்கையை தேவன் இந்த மாதத்திலே நமக்கு கொடுத்து, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நமக்கு கொடுத்து நம்மை திடப்படுத்துகிறவராய், நம்மை தேற்றுகிறவராய், திகைத்து போன நம்மை வெளிப்படைய செய்கிறவர்களாய், பயப்படாதபடிக்கு எழுந்து நிமிர்ந்து நிற்க வைக்கிறவர்களாய் தேவன் நம்மை மாற்றுவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே நாம் பார்க்கும்போது சோத்திரம் இப்படிப்பட்டதான ஒரு லாக்டவுன் சிச்சுவேஷன், இப்படிப்பட்டதான ஒரு முடக்கத்தின் சூழ்நிலை வேதத்திலே ஒரு சம்பவம் இருக்கிறது. அதிலிருந்து நாம் சில காரியங்களை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் தன் ராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு சமாரியாவை முற்றுகை போட்டான். ஸ்தோத்திரம். நீங்க கவனித்து பார்க்க வேண்டும். ஏற்கனவே ஸ்தோத்திரம் அவன் எருசலேமுக்கு வந்தவன். ஸ்தோத்திரம். அவன் வந்தபோது எலிசா தீர்க்கதரிசி அவர்களுக்கு குருட்டாட்டம் பிடிக்க வைத்து அவர்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு சமாரியாவுக்கு கொண்டு வருகிறான். சோதர சமாரியாவுக்கு கொண்டு வந்த ராஜா என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது சோதர எலிசா சொல்கிறார், அவர்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுங்க, நல்ல விருந்து படைகள் என்று சொல்லி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நல்ல விருந்து கொடுத்து அவர்களை அனுப்பி வைக்கிறார். அதற்கு பின்பதாக அவர்கள் எருசலேமுக்கு வரவில்லை என்கிற செய்தியை நாம் பார்க்க முடியும். அதற்கு பின்பதாக முதல் முறையாக இவர்கள் சமாரியாவுக்கு வருகிறார்கள். சமாரியாவை பெனாதாத் அவன் முற்றுகை போடுகிறதை பார்க்கிறோம். அங்கு ஒரு முடக்கத்தை உண்டு பண்ணுகிறார். சமாரியா செயல்பட முடியாதபடி வாசலை அடைத்து போடுகிறார்கள். சுற்றிலும் பாளையம் இறங்கி இப்பொழுது சீரியர்கள் அங்கே வந்து இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. சீரியர்கள் அங்கே வந்து படையை இராணுவத்தோடு கூட வந்து இப்பொழுது சோதர சமாரியாவை முற்றுகை போட்டு விட்டார்கள். இப்பொழுது சமாரியாவுக்குள்ளே இருந்து ஒருவரும் வெளிவர முடியாது. சமாரியாவுக்குள்ளே ஒருவரும் உள்ளே போக முடியாது. சமாரியாவுக்கு எந்த பொருளும் உள்ளே போக முடியாது. வெளியிலிருந்து வருகிற ஆகாரங்கள், சோதர உணவுப் பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள் எதுவும் உள்ளே நுழைய முடியாது. இப்படிப்பட்ட ஒரு பெரிய சூழ்நிலை அங்கே காணப்படுகிறது. 25வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது சோதர அதனால் சமாரியாவின் கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கும் புறாக்களுக்கு போடுகிற காட்படி பயிர் 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் மட்டும் அதை முற்றுகை போட்டார்கள் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அவர்கள் ஒரு முடக்கத்தை உண்டு பண்ணினார்கள். காரணம், இங்கே உள்ளே இருக்கிறதான உணவுப் பொருட்கள் எல்லாம் இப்பொழுது காலியாகிவிட்டது. அவர்கள் வைத்திருந்த சோதரம் சமைத்து சாப்பிட வைத்திருந்ததான எல்லா சோதரம் ஆகாரங்கள் எல்லாம் அங்கே முடிவிட்டது. ஆடு மாடு கோழி போன்றதான எல்லாவற்றையும் அவர்கள் சாப்பிட்டு தீர்ந்து விட்டார்கள். அவரிடத்தில் சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லை என்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்பொழுது சோதரம் சமாரியார்கள் அதிகமாக சோதரம் கழுதைகளை பயன்படுத்துவார்கள். இந்த கழுதைகள் பொருட்களை சுமப்பதற்கும் மனிதர்களை ஏற்றிக்கொண்டு போகும் வாகனமாகவும் இந்த கழுதைகள் பயன்படுத்தப்பட்டது என்பதை சோதரம் நாம் அறிய முடியும். சோதரம் அவர்கள் கழுதைகளை மிக முக்கியமாக பயன்படுத்தி இப்ப எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டார்கள். இப்பொழுது சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லை என்கிற சூழ்நிலையிலே சோதரம் கழுதையை சாப்பிடுகிற ஒரு நிலைமை அவர்களுக்கு ஏற்பட்டது. கழுதையின் மாம்சத்தை சாப்பிட்டார்கள். கழுதையின் தலையை
சோத்திரம் 80 வெள்ளிக்காசுக்கு விற்கிற நிலைமை அங்கே ஏற்பட்டது. அப்ப கழுத தலை 80 வெள்ளிக்காசு என்று சொன்னால் அதனுடைய சரீரத்தின் பாகங்கள் எல்லாம் எவ்வளவு சோத்திர விலையாக இருக்கும் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். கடைசியாக அவர்கள் வாகனமாக பயன்படுத்தப்பட்டதான அந்த கழுதைகளையும் அவர்கள் சாப்பிடுகிறதான ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட ஒரு கொடிய பஞ்சம் ஸ்தோத்திரம் சமாரியாவிலே உருவானது. அருமையானது பிள்ளை, இப்படிப்பட்டதான ஒரு லாக்டவுன் சிச்சுவேஷன் சமாரியர்களுக்கு உண்டானது என்பதை நாம் மறக்க முடியாது. புறாக்களுக்கு போடுகிற சோத்திர அந்த பயறு, காட்படி பயறு சோத்திர 5 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டது என்று சொல்லி இங்கே நாம் வாசிக்கிறோம். அது புறாக்களுக்கு போட பயன்படுத்துவார்கள். மனிதர்கள் அதை விரும்பி சாப்பிடுவதில்லை. ஆனாலும் இப்பொழுது அதை கூட சாப்பிடுவதற்கு அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அவருடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் இப்படிப்பட்டதான ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை, உணவு பஞ்சம், ஸ்தோத்திர உணவில்லாத ஒரு சூழ்நிலை, எங்கும் அடைக்கப்பட்ட வாசல் இன்றைக்கும் நாம் பார்க்க முடிகிறது. இந்த லாக்டவுன் சிச்சுவேஷன்ல ஸ்தோத்திரம் ஒவ்வொரு கடைகளிலும் அவர்கள் இஷ்டத்துக்கு விலைகளை வைத்து விற்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஸ்தோத்திரம் ஒவ்வொன்றுக்கும் இரட்டிப்பான விலைகள், ஸ்தோத்திரம் 2 மடங்கு விலைகள். ஸ்தோத்திரம் மருத்துவமனைக்கு போனால் டபுள் ஃபீஸ் வாங்குகிறார்கள். இப்படிப்பட்டதான சூழ்நிலை இன்னைக்கு நடைபெறுகிறது. ஸ்தோத்திரம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதற்கு காரணம் ஒரு பெரிய லாக்டவுன் சிச்சுவேஷன். அதே போலதான் அந்த சமாரியாவில் ஒரு லாக்டவுன் சிச்சுவேஷன், ஒரு முடக்கம் ஏற்பட்டபடியினாலே அந்த ஜனங்கள் எல்லாம் சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லாமல் கழுதையின் தலையை வாங்குவதற்கு அவர்கள் சோதரம் அங்கே அவர்கள் போய்கொண்டிருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. அந்த காரியங்கள் வேதத்திலே பதிவிடப்பட்டிருக்கிறது. சோத்திரம். ஏனென்றால் அவர்கள் கழுதைகளை அதிகமாக பயன்படுத்துவார்கள். புதிய ஏற்பாட்டில் நல்ல சமாரியன் என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த சமாரியன் தன் கழுதையிலே அந்த மனிதனை குற்றுயிராய் கிடந்த மனிதனை ஏற்றி அவன் கொண்டு போனான் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. சோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது அவர்களுக்கு பிரயாணத்துக்கு என்று பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருந்ததான கழுதையும் அவர்கள் புசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்பட்டது. சோத்திரம். இப்படிப்பட்ட முடக்கத்தின் சூழ்நிலையில இன்றைக்கு அநேக குடும்பங்கள் உணவில்லாமல், அநேக வீடுகளிலே சாப்பாடு இல்லாமல் சோத்திரம் அநேகர் தவித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. சோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சோத்திரம். இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையில எண்ணத்தை சாப்பிடுவோம், எண்ணத்தை குடிப்போம் என்கிறதான ஒரு ஏக்கம், இன்னைக்கு ஒரு பசி, இன்னைக்கு ஒரு போராட்டம் இன்னைக்கு குடும்பங்களிலே காணப்பட்டு கொண்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. சாப்பாட்டுடைய நிலைமை மிகவும் மோசமாய் போய் கொண்டிருந்தபடியினாலே அங்க சமாரியாவிலே நடந்த சம்பவம் என்ன என்று சொன்னால் 26ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கும் போது, இஸ்ரவேலின் ராஜா அலங்கத்தின் மேல் நடந்து போகையில் ஒரு ஸ்திரீ அவனை பார்த்து கூப்பிட்டு ராஜாவாகிய என் ஆண்டவனே ரட்சியம் என்றால் போதும். இங்க நீங்க கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சோத்திர ராஜா அங்கு அலங்கத்தின் மேலே அவர் நடந்து போய் கொண்டிருக்கிறார். அவர் அலங்கத்தின் மேலே நடந்து போய் கொண்டிருக்கும் போது ஒரு பெண், அந்த தேசத்திலிருந்து ஒரு பெண் அவளை பார்த்து, ராஜாவாகிய என் ஆண்டவனே எங்களை ரட்சியும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. சோத்திர ராஜாவை பார்த்து ரட்சியும் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இன்றைக்கு கூட நம்முடைய இந்த உலகத்திலே இப்படிப்பட்டதான சோத்திர சூழ்நிலைகளிலே, நெருக்கடியான நேரங்களிலே, சோத்திரம் இப்படிப்பட்டதான அடைக்கப்பட்ட சூழ்நிலைகளிலே சோத்திர மக்கள் பேசுகிற காரியம் என்னவென்று சொன்னால், அரசாங்கம் எங்களுக்கு என்ன செய்யும்? அந்த அரசாங்கம் இப்படி செய்கிறது, கேரளாவில் அப்படி செய்கிறார்கள், ஸ்தோத்திரம் ஒரிசாவில் அப்படி செய்கிறார்கள், நம்முடைய அரசாங்கம் என்ன செய்கிறது, பிரதமர் என்ன செய்கிறார், ஸ்தோத்திரம் என்று பல கேள்விகள். ராஜாவை நோக்கி பார்க்கிற, அரசாளுகிறவர்களை நோக்கி பார்க்கிற, ஆட்சி செய்கிறவர்களை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். இங்கே ஸ்தோத்திரம் நாம் பார்க்கும்போது இந்த சகோதரி ராஜாவை பார்த்து, ராஜாவாகிய என் ஆண்டவனே இப்பொழுது ரட்சிக்கிறதுக்கு நீங்க தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றது மாதிரி அவர் சொல்ற, ராஜாவாகிய என் ஆண்டவனே என்று சொல்லி எங்களை ரட்சியும் என்று சொல்றார். இன்னைக்கு நான் ஒன்று சொல்றேன், மனிதர்கள் நம்மை ரட்சிக்க முடியாது, அரசியல்வாதிகள் நம்மை ரட்சிக்க முடியாது, சோத்திர முதல்வர் நிதியிலிருந்து அவர் ரட்சிக்க முடியாது. சோத்திர ராஜா சொல்லும்போது சொல்லுகிறார், சோத்திர அடுத்த வசனத்தில் நாம் பார்க்கும்போது சொல்றார், அதற்கு ராஜா அவளை நோக்கி, கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால் நான் எதிலிருந்து எடுத்து உன்னை ரட்சிக்கலாம்? களஞ்சியத்தில் இருந்தா, ஆலையில் இருந்தா என்று சொல்லி ராஜா கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சோத்திர நீங்க இங்க நல்லா கவனிக்கணும். சோத்திர ராஜாவை நோக்கி முறையிடுகிற
அனுபவம். அரசியல்வாதிகளே ஸ்தோத்திரம், தேசத்துல ஏதாவது நமக்கு நன்மை கிடைக்குமா, பலன் கிடைக்குமா? விவசாயிகளுக்கு விவசாயம் அழிந்து போனால் அவர்கள் சொல்வார்கள், முதலமைச்சர் எப்படி ஆகிலும் இதற்கு ஒரு நன்மை செய்தால் நல்லா இருக்கும் என்று சொல்லி சொல்வார்கள், இதற்கு ஒரு உதவி செய்தால் நல்லா இருக்கும். ராஜாக்களை நோக்கி பார்க்கிற, மனுஷனை நோக்கி பார்க்கிற ஸ்தோத்திரம் ஒரு சூழ்நிலை. ஆனால் இந்த ராஜாவே சொல்கிறாரு, கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால், கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால் நான் எதிலிருந்து உன்னை ரட்சிக்கட்டும்? சோதரம், அரசியல்வாதிகள் ஒன்றும் செய்ய முடியாது, பிரதமர்கள் ஒன்றும் செய்ய முடியாது. சோதரம் அவர் சொல்லும் போது அதான் சொல்றாரு, நான் ஆலையிலிருந்து உனக்கு எடுத்துக் கொடுக்கவா அல்லது களஞ்சியத்திலிருந்து உனக்கு எடுத்துக் கொடுக்கவா? எதிலிருந்து நான் எடுத்துக் கொடுப்பேன்? தேவன் உன்னை ரட்சிக்காதிருந்தால். சோதர, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சோதர, மனிதனுடைய முகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்காதீர்கள். வேலை செய்கிற இடத்துல வேலை வருமா, பணம் வருமா, சம்பளம் வருமா என்று நோக்கி பார்த்து கொண்டிருக்காதீர்கள். கர்த்தரை நோக்கி பார்க்கிற அனுபவத்துக்கு நேராக நாம் திரும்புவோமாக இந்த காலை வேளையிலே. சோத்திரம், ஏனென்று சொன்னால் சோத்திரம், கர்த்தர் ரட்சிக்காதிருந்தால் நான் எதிலிருந்து எடுத்து உனக்கு கொடுக்க முடியும் என்று சொல்லி இங்க ராஜா சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சோத்திரம், இன்னைக்கு களஞ்சியத்தில் என்ன இருக்கிறது? ஒன்றுமில்லை. இன்னைக்கு அரசாங்கத்தில் ஒரு சேமிப்பும் இல்லை. There is no any savings in the government. There is no any relief fund in the nation. Hallelujah. So nothing, but we are expecting God. Hallelujah. அந்த அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை ரட்சியாதிருந்தால் ஒருவரும் உங்களை ரட்சிக்க முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. Hallelujah. So each and every one we should understand that God need to deliver you and me. Praise the Lord. Hallelujah. தேவன் வந்து உங்களை என்னை ரட்சிக்காதிருந்தால் இந்த உலகத்தில் யாரும் ரட்சிக்க முடியாது. ரட்சிக்கிறவர் கர்த்தர். ரட்சிப்பு கர்த்தருடையது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே, இப்படிப்பட்டதான எல்லா நிலைமைகளிலும், இப்படிப்பட்டதான போராட்டங்களிலும், இப்படிப்பட்டதான எல்லா சம்பவங்களின் மத்தியிலும் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலவெளியில் உங்களை பார்த்து சொல்றாரு, உன்னை ரட்சிக்கிறவர் கர்த்தர். இந்த சூழ்நிலை இதோடு முடிந்து போகுமா அல்லது இன்னும் தொடருமா என்று கலக்கத்தோடு இருக்கிற, திகைப்போடு இருக்கிற தேவனுடைய பிள்ளையை நான் சொல்லுகிறேன், எத்தனை நாட்கள் கடந்து போனாலும், எத்தனை காரியங்கள் கடந்து போனாலும், சூழ்நிலைகள் கடந்து போனாலும் உன்னை ரட்சிக்கிறவர் கர்த்தர் மாத்திரமே. There is no any option except our Lord. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களை என்னை விடுவிக்க தேவனை தவிர ஒருவரால் முடியாது என்பதை அந்த ராஜாவே சொல்லுகின்றார். ஸ்தோத்திரம். கேரளாவில் இருக்கிற முதல்வர் சொல்றாரு, ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்துவை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று சொல்லி ஒரு வீடியோ ஒன்று வந்தது, பார்த்தேன். ஸ்தோத்திரம். தேவனை நோக்கி கூப்பிட்டால் மாத்திரமே நமக்கு விடுதலை உண்டு, தேவனை நோக்கி பார்த்தால் மட்டுமே நமக்கு பரிகாரம் உண்டு என்பதை நாம் மறந்து விடவே கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்றைக்கு டாஸ்மார்க்கை திறந்தாதான் ஸ்தோத்திரம் வருமானம் இல்லை, தேவன் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். சோதர், தேவன் அற்புதத்தை செய்வார். தேசத்தில் இப்படியெல்லாம் செஞ்சால் தான் வருமானம் வரும். அவங்களுக்கு அதுதான் வருமானம், தேசத்துக்கு அதுதான் வருமானம். ஆனால் கர்த்தருக்கு அதெல்லாம் தேவையில்லை. உங்களை என்னையும் போஷிப்பதற்கு வசனம் 28, 29 வசனங்களை வாசிக்க கேட்போம். ராஜா பின்னையும் அவளை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள், இந்த ஸ்திரீ என்னை நோக்கி உன் மகனை தா, அவனை இன்று தின்போம், நாளைக்கு என் மகனை தின்போம் என்றான். அப்படியே என் மகனை ஆக்கி தின்றோம். மறுநாளிலே தாய் என்றேன். இப்ப ராஜா, சரி, ஒண்ணு என்னால முடியாது, எதுல இருந்து நான் எடுத்து கொடுப்பேன்? தேவன் உன்னை ரட்சியாதிருந்தால் யார் உன்னை ரட்சிக்க முடியும் என்று சொன்னவர் இப்ப கேட்கிறாரு. என்னதான் இருந்தாலும் ஒரு ராஜாவா இருந்ததுனால அந்த பெண்ணிடத்தில் உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்பொழுது இவள் ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார். சோத்திரம். இன்னொரு பெண்ணை காட்டி இவள் வந்து என்னிடத்தில் சொன்னா, உன் பிள்ளை இன்னைக்கு கொடு, இன்னைக்கு நம்ம சாப்பிடுவோம், நாளைக்கு என் பிள்ளையை ஆக்கி சாப்பிடுவோம் என்று சொன்னா, அதே போல என்னுடைய பிள்ளையை நேற்று ஆக்கி சாப்பிட்டோம், இன்றைக்கு இவனுடைய பிள்ளையை கேட்டால் ஒழித்து வைத்து விட்டான். ஸ்தோத்திரம். பாருங்க என்ன நிலைமை சமாரியாவில் ஏற்பட்டது. இது ஒரு கட்டுக்கதை அல்ல. சமாரியாவில் ஏற்பட்ட நிலைமை ஸ்தோத்திரம், பிள்ளையவே ஆக்கி தின்கிற ஒரு நிலைமை. அப்படின்னாலும் ஆகாரம் இல்லை, சாப்பிடுவதற்கு என்று சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை என்ற நிலைமையில பிள்ளையவே ஆக்கி தின்பார்களா? சோதர தின்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வேதத்திலே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சோதர, அங்க என்ன நடக்கிறது? சாப்பாட்டுக்காக சீட்டிங் நடக்கிறது, ஏமாற்று காரியங்கள் நடக்கிறது, சோதர வஞ்சிக்கிற காரியங்கள் நடக்கிறது. சோதரன் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. பிள்ளையை சாப்பிட்ட அனுபவத்தை அவன் சொல்லுகிறான். மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலை.
இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எந்த ஒரு மனிதனுக்கும் வரக்கூடாது. பட்டினியினால் ஏற்படுகிற ஸ்தோத்திரம், there is a starvation. அங்க ஒரு பெரிய பட்டினி ஏற்பட்டபடினாலே பிள்ளையை ஆக்கி சிங்கிற ஒரு அனுபவம். போன மாதத்துல ஒரு சகோதரி என்னிடத்தில் தொலைபேசியில் பேசினார்கள். அவர்கள் சொல்லும்போது சொன்ன காரியம் ஒன்று என்னவென்று சொன்னான். ஸ்தோத்திரம், என் பையன் வந்தான், என்கிட்ட பணம் கேட்டான் அப்படின்னு சொன்னான். சார் நீங்க என்ன பண்ணீங்க? பணம் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னேன். என்ன நீ சாப்பிட்ற, என்ன சாப்பிட்டேன்னு கேட்டேன். அதுக்கு அந்த பையன் சொன்ன பதில், பிள்ளையும் மனைவியும் ஆக்கி சாப்பிட்றேன்னு சொல்லியிருக்கேன். இப்போது கூட அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அந்த சகோதரி. ஸ்தோத்திரம், நான் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், அப்படி ஒரு சம்பவம் கண்டிப்பா நடக்கல. ஆனா அவன் சொன்னாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பஞ்சம், அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை என்பதுதான் அதனுடைய அர்த்தம். பிள்ளையும் மனைவியும் ஆக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அந்த சூழ்நிலையை எடுத்துரைக்கிறதையும் நாம் பார்க்க முடிகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட உண்மையான சூழ்நிலை லிட்டரலாக வேதத்தில் நடந்திருக்கிறதாக இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம், இப்படிப்பட்ட சூழ்நிலையை எந்த ஒரு மனிதனும் பார்த்து கொண்டிருக்க முடியாது. அதுல ஸ்தோத்திரம் நம்ம பார்க்கும்போது 30வது வசனத்துல ஸ்தோத்திரம், அந்த ராஜா என்ன செய்கிறார்? அந்த ஸ்திரீயின் வார்த்தைகளை ராஜா கேட்டவுடனே அலங்கத்தின் மேல நடந்து போகிறவன் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டான். போதும், தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டான். அவனுடைய வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டான். ஏனென்று சொன்னால், இதுதான் அரசியல்வாதிகளுடைய நிலைமை, தேசத்தை நடத்துற தலைவர்களுடைய நிலைமை. அதுதான் தன்னுடைய இனத்துக்கு, தன்னுடைய ஜனத்துக்கு, தனக்கு கீழே இருக்கிற குடிமக்களுக்கு பிள்ளையவே ஆக்கி சாப்பிடுகிற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது என்று சொல்லி கேட்டவுடனே அவனால ஒண்ணு செய்ய முடியாது, வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டான். He tore his clothes. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சோதரா அவனுடைய வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டான். வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டது மட்டுமல்ல, 31வது வசனத்துல அவனுக்கு ஊழியக்காரனுக்கு விரோதமாக அவன் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். வாசிக்க கேட்போம். அவன் சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவின் தலை இன்றைக்கு அவன் மேல் இருந்தால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்றார். இஸ்ரவேலின் ராஜா, சமாரியாவின் ராஜா, இவர்கள் எல்லாரும் இந்த எலிசா தீர்க்கதரிசியுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருந்தார்கள். எந்த ஒரு காரியம் நடந்தாலும், எந்த ஒரு காரியம் வந்தாலும் போனாலும் தீர்க்கதரிசி அவர்களுக்கு முன்னே அறிவித்து விடுவார்கள். சோதரி, எதிரிகள் வந்து பாளையம் இறங்கி இருப்பார்களானால் எந்தெந்த இடத்துல பாளையம் இறங்கி இருக்கிறார்கள் என்பதை இந்த தீர்க்கதரிசி ராஜாவுக்கு அறிவித்து விடுவார். ஆனால் இப்பொழுது இப்படிப்பட்ட ஒரு நிலைமை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே தீர்க்கதரிசியுடைய சத்தத்தையே காணவில்லையே என்று சொல்லி இன்னைக்கு மனிதர் கூட, விசுவாசிகள் கூட அநேகர் நினைப்பார்கள். சில சம்பவங்கள் ஏற்படும் போது நினைப்பார்கள், போதகருக்கு தெரியாதா, இது போதகருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்க மாட்டாரா என்று சொல்லி எல்லாம் பேசுவார். அப்படிப்பட்ட நிலைமை தான் இங்கே. அந்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவின் தலை இன்றைக்கு அவன் மேல் இருந்தால் தேவன் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்று சொல்லி அந்த ராஜா அங்கே கோபப்படுகிறதை பார்க்கிறோம். இதற்கு என்ன காரணம்னா, சோத்திரம், அரசியல்ல இருக்கிற பொறுப்பில் இருக்கிறவர்களுக்கு வருகிற நெருக்கடியினாலே சோத்திர பலவிதமான எண்ணங்கள் தோன்றுகிறது, பலவிதமான சூழ்நிலைகள் தோன்றுகிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் சோத்திரம் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே, சோத்திர நெருக்கடியான நிலைமையிலே, தவிக்கிற நிலைமையிலே என்ன வருகிறது? வார்த்தைகள் வித்தியாசமாய் பேசுகிறோம், வார்த்தைகள் வித்தியாசமாய் வருகிறது, கோபம் வருகிறது, யார் மேலேயாவது கோபம் வருகிறது. ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இந்த ராஜாவுக்கு எலிசா தீர்க்கதரிசியின் மேல ஒரு கோபம், அவன் மேல ஒரு வைராக்கியம் உண்டானது, அவன் தலையை எடுக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அதற்கு கீழே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே சோதர எலிசா தீர்க்கதரிசி மூப்பர்களோடு அங்கே அமர்ந்து இருக்கிறார். அப்பொழுது எலிசா தீர்க்கதரிசிக்கு தெரிகிறது, சோதர எலிசா சொல்லுகிறார், அந்த கொலைகாரன் சோதர என்னை தலையை வாங்குவதற்கு ஆளை அனுப்பி இருக்கிறான் என்று சொல்லி. சோதர ஏற்கனவே தேவன் அவருக்கு அறிவித்து விட்டார், சோதர கதவை பூட்டி வையுங்கள், அவன் உள்ளே பிரவேசிக்காதபடிக்கு கதவை பூட்டி வையுங்கள் என்று எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. சோதரம். அப்பொழுது அங்கே அந்த மனிதனுடைய சத்தம், நடந்து வருகிற சத்தம் அங்கே கேட்கிறது. அவன் சொல்ற 33வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அவர்களோட அவன் பேசிக் கொண்டிருக்கையில் அந்த ஆள் அவனிடத்தில் வந்து, இதோ இந்த பொல்லாப்பு கர்த்தரால் உண்டானது, நான் இனி கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டியது என்ன என்று ராஜா சொல்லுகிறார் என்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
நீங்கள் நல்லா கவனிக்கணும். சூழ்நிலைகள் மோசமான உடனே மனிதனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை நாம் இங்கே சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்கே ராஜா சொன்ன வார்த்தை என்னன்னா, எலிசாவின் தலையை வாங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இப்பொழுது சொல்றார், இந்த பொல்லாப்பு கர்த்தரால் உண்டானது. ஸ்தோத்திரம். ராஜா சொன்ன இந்த பொல்லாப்பு கர்த்தரால் உண்டானது. கர்த்தர் தான் இந்த முற்றுகைக்கு காரணம், கர்த்தர் தான் இந்த லாக்டவுனுக்கு காரணம், கர்த்தர் தான் இந்த முடக்கத்துக்கு காரணம் என்று சொல்லி அங்கே ஸ்தோத்திரம் ராஜா சொல்லி அனுப்புகிறார். சமாரியாவின் ராஜா சொல்லி அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். பொல்லாப்பு கர்த்தரால் உண்டானது என்று சொல்லி சொல்லுகிறான். வேதத்திலே பார்க்கிறோம், தேவன் ஒரு நாளும் பொல்லாப்பு செய்கிற தேவன் அல்ல. சோதர சங்கீதக்காரன் சொல்றான், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரில் என்னோடு கூட இருக்கிறீர். இந்த தேசம் கர்த்தருடைய தேசம், கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிற தேசம், கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய வார்த்தையின்படி நடக்கிற தேசம். அந்த தேசத்துல இருக்கிற ராஜா சொல்லுகிற வார்த்தை, இந்த பொல்லாப்பு கர்த்தரால் உண்டானது. சோதர. ஆனால் தாவீது சொல்லுகிறார், பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏன்னா தேவனீர் என்னோடு கூட இருக்கிறீர். அங்கே தேவன் இருக்கிறார், என்னுடைய தேவன் இருக்கிறார், அவர் நடத்துவார். அவர் சகலத்தையும் செய்ய வல்லமையுடையவர். எந்த நேரத்தில் இதை செய்ய வேண்டும் என்று அவருக்கு தெரியும் என்ற ஒரு விசுவாசம் அவனுக்குள்ள இருந்தது. ஆனால் அந்த ராஜாவுக்குள்ள இன்றைக்கு இல்லை. ராஜா சொல்கிறார், இந்த பொல்லாப்பு கர்த்தரால் உண்டானது, இந்த பொல்லாப்பை கர்த்தர் உண்டு பண்ணினார் என்று சொல்லி. தேவன் பொல்லாப்பு செய்கிறவர் அல்ல என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன். தேவன் பொல்லாப்பு செய்கிறவர் அல்ல, அவர் நீதி செய்கிறவர், நியாயத்தை செய்கிறவர், நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மலையை வர்ஷிக்க பண்ணுகிற தேவன். ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் பொல்லாப்பு செய்கிற தேவன் அல்ல. சோதர். நம்முடைய வாழ்க்கையிலே பொல்லாப்புகள் வருமானால் அதற்கு நாம் தான் காரணம் என்பதை மாத்திரம் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய அக்கிரமங்களே, நம்முடைய பாவங்களே, சோதர், நம்முடைய ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஜீவியங்களே, சோத்திரம், இப்படிப்பட்ட காரியங்கள் தான் தேவனுக்கு நமக்கும் இடையே ஒரு பிரிவினையை உண்டு பண்ணுகிறது. சோத்திரம். அதனால தான் நமக்கு பொல்லாப்பு நமக்கு ஏற்படுகிறதே ஒழிய தேவன் ஒரு நாள் பொல்லாப்பு செய்கிறவர் அல்ல. சோத்திரம். அவர் நல்லவர், வல்லவர். சோத்திரம். அவர் கிருபை உள்ள தேவன் என்று சொல்லி நம்ம பாடல்களை எல்லாம் பாடுகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட தேவன் சோத்திரம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சோத்திரம் எப்பொழுது இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. தேவன் பொல்லாப்பு செய்கிற தேவன் அல்ல. சோத்திரம். வேதத்திலே எத்தனையோ காரியங்கள் நடந்திருக்கிறது, ஆனால் தேவன் பொல்லாப்புக்கு இடம் கொடுக்கவில்லை. சாத்ராக், மேஷாக்கை, ஆபேத்நேகோ அக்கினி சூளையில தூக்கி போட்டார்கள். தேவன் ஆண்டவர் சொன்னார்ல, சோதர், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். சோதர். அவர் கூட இருந்து அந்த பொல்லாப்புக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். பொல்லாப்பை தேவன் அனுமதிக்க மாட்டாரு. ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் ஒரு நாள் பொல்லாப்பு வருவதற்கு நம்மை அனுமதிக்கிற தேவனால he never allows. Praise the Lord. Hallelujah. அடுத்து சொல்லுகிறார், அடுத்த ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். இனி கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டியது என்ன என்று சொல்லி சொல்றேன். நான் இனி கர்த்தருக்காக காத்திருக்க மாட்டேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு ஒன்றும் செய்யலை, கர்த்தர் என்னை வழி நடத்தலை, இப்படிப்பட்ட நிலைமையில தேவன் எனக்கு செய்யவில்லை. நிறைய பேருடைய வாழ்க்கையில, விசுவாச குடும்பங்களிலும் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. என்ன? ஸ்தோத்திரம். நான் இனி கர்த்தர் சொல்றதை செய்ய மாட்டேன். கர்த்தர் இனி எனக்கு என்ன செய்ய போகிறார்? கர்த்தர் இதுவரைக்கும் ஒன்றும் செய்யவில்லை, கர்த்தர் இதுவரைக்கும் எனக்கு ஒன்றும் நடப்பிக்கவில்லை. நான் இனி கர்த்தர் சொல்லி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, இனி கர்த்தருக்கு நான் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்கிறதான எல்லா சூழ்நிலையும் நம்முடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். சோத்திரம். நம்ம பார்த்துட்டே இருப்போம், கொஞ்ச நாள் அவ்வளவுதான். சோத்திரம். நம்ம வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவோம். இல்லை, வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகள் எடுத்து எழும்புவார்கள். ஹல்லேலூயா. இப்படிப்பட்டதான லாக்டவுன் நாட்களிலும் முடக்கத்தின் நாட்களிலும் கர்த்தருக்காக காத்திருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சோத்திரம். மற்ற அரசாங்கத்துக்காக காத்திருப்பதோ, வேலை செய்கிற இடத்திலிருந்து காத்திருப்பதோ, அல்லது நமக்கு லெட்டர் வருவதற்காக காத்திருப்பதோ அல்ல, கர்த்தருக்கு காத்திருக்கணும். கர்த்தருக்கு காத்திருந்தா புது பலன் அடைவோம், செட்டைகளை அடித்து எழும்புவோம், உயரே பறந்து போகும்படி கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருப்போமானால் நம்முடைய லிமிட்டை கிராஸ் பண்ணி போற அளவுக்கு தேவன் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். அவர் ஆசீர்வதிக்கிற வரைக்கும் காத்திருக்கணும். இனி கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டியது என்ன? என்ன, எதற்காக காத்திருக்கணும்? இனியும் கர்த்தருக்காக ஏன் காத்திருக்கணும்? நிறைய பேருடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ கர்த்தர்னு சொல்றது போதும், நீ முதல்ல கிளம்பி வா, வேற கல்யாணம் பண்ணலான்னு சொல்லுவாங்க, வேற காரியத்தை பண்ணலான்னு சொல்லுவாங்க, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், உனக்கு அறிவுரை சொல்லுவாங்க. ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை வேளையில உன்னை பார்த்து சொல்லுகிறார், ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து செட்டைகள் எடுத்து எழும்புவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிற உனக்கு தான் கர்த்தர் நன்மை செய்ய அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார்.
சோத்திரம். மனிதனுடைய ஆலோசனைகளை உன்னை உட்கார வச்சு பேசியிருப்பாங்க, உங்களோடு கூட ஆலோசனை பண்ணியிருப்பாங்க. சோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எதற்கும் பயப்படாதீங்க. கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகவில்லை. இதுதான் வேதம் சொல்கிறது. சோதான கர்த்தருக்கு காத்திருக்கணும். அன்னைக்கு ஆபிரகாம் கர்த்தருக்கு காத்திருந்தான். ஆனால் சாரால் சொன்னா, சோத்திரம், இன்னும் என்ன கர்த்தருக்கு காத்து, நீ பிள்ளையை பெற்றெடு, ஆண்டவர் சொன்னது நடக்கட்டும், நீ இப்ப இந்த என் வேலைக்காரியை கொண்டு பிள்ளையை பெற்றெடுன்னு சொல்லினான். சோத்திர. கர்த்தருக்கு காத்திருக்கிற அந்த நாட்களிலே இடையிலே அவர்கள் தவறு செய்து விட்டார்கள். இன்றைக்கு இஸ்மவேல் என்கிற ஒரு சந்ததி உருவாகி விட்டது. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு முள்ளாக அவர்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். தேசங்களுக்கு முள்ளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய ஆசீர்வாதத்தின் பாதி அவங்க பக்கம் போயிடுச்சு. இதற்கு ஒரே ஒரு காரணம், கர்த்தருக்கு காத்திருக்கிற காலங்கள் எவ்வளவு என்று நீங்களும் நானும் கணக்கு போட முடியாது. கர்த்தருக்காக எவ்வளவு காலம் காத்திருப்பது என்று சொல்லி நீங்களும் நானும் எண்ணிக்கொண்டிருக்க கூடாது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அவ்வளவுதான். புது பலனை செட்டைகள் எடுத்து உயர எழும்புவார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மொர்தெகாய் அங்கே தேவனுக்கு காத்திருந்தான். 3 நாட்கள் உபவாசம் கொண்டு கர்த்தருக்காக காத்திருந்தார்கள். ஆனால் சோதரன் ஆமான் ராஜாவுடைய உத்தரவுக்காக காத்திருந்தான். ராஜாவுடைய உத்தரவுக்கு காத்திருந்த ஆமான் ஸ்தோத்திரம் தோல்வியை சந்தித்தான். கர்த்தருக்கு காத்திருந்த மொர்தெகாய் அவன் வெற்றியை பெற்றுக்கொண்டான். இன்னைக்கு யாரை நீங்க நம்பி இருக்கிறீங்க? ராஜாவை நம்பி இருக்கிறீங்களா? தேசத்தை நம்பி இருக்கிறீங்களா? பொருளாதாரத்தை நம்பி இருக்கிறீங்களா? வருமானத்தை நம்பி இருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம் இல்லை. தேவனை நம்பி இருக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஸ்தோத்திரம், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து, வாட்ச்மனாக இருந்தவன் இப்ப ராஜாவுடைய குதிரையில ஏறி போக, ராஜ வஸ்திரத்தை உயரே உயரே ஸ்தோத்திரம், higher level. He crossed beyond the limit. அவன் வாழ்க்கையில் இருந்த எல்லா எல்லைகளையும் அவன் தாண்டி போவதற்கு தெய்வன் அவனுக்கு கிருபை செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். யோபு கர்த்தருக்காக காத்திருந்தான். யோபுடைய மனைவி தன்னுடைய செல்வங்கள் போய்விட்டதே, அந்த செல்வத்தில் தான் அவளுக்கு கணக்கு இருந்தது. பிள்ளைகள், செல்வம், பணம், பொருள், ஆஸ்தி இல்லை. அவள் அதில் தான் நம்பிக்கையாக இருந்தான். அவள் அதோடு போய்விட்டாள். ஆனால் யோபு கர்த்தருக்காக காத்திருந்தான். கர்த்தர் யோபுவை உயர்த்தினான். கர்த்தர் யோபுவை கனப்படுத்தினான். கர்த்தர் யோபுவை மீண்டும் ஆசீர்வதித்தார். மீண்டும் அவனுடைய பெயரை கர்த்தர் நிலைநாட்டினார். இரட்டிப்பான ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்தினார். காத்திருந்தா போதும், இரட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைக்கும். காத்திருந்தா இரட்டிப்பான ஆசீர்வாதம். நீண்ட நாள் ஆச்சே, திருமணம் நடைபெறவில்லையே, இன்னும் கர்த்தருக்கு காத்திருப்பதா என்று நினைக்காத தேவனுடைய பிள்ளையே, நீ காத்திருந்தால் கர்த்தர் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருவார். உன் வாழ்க்கை இனிமையான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். காத்திருக்கிற நாட்கள் கடினமானதுதான். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும். ஆனால் விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். விரும்பினது எப்ப வரும்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு மட்டும்தான். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் ஜீவ விருட்சம் வரும், மகிழ்ச்சி வரும், சந்தோஷம் வரும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவர்கள் சொன்னார்கள், ஸ்தோத்திரம், கர்த்தருந்த பொல்லாப்பை எனக்கு அனுமதித்தார். நீங்க ஒரு நாள் சொல்லாதீங்க, கர்த்தருந்த பொல்லாப்பை அனுமதித்தார் என்று சொல்லி. கடந்த வாரத்தில் ஒரு சகோதரன் ஃபோன் பண்ணாரு. அவர் சொல்லும்போது சொன்னாரு, ஆண்டவர் ஏன் பாஸ்டர் எங்களை இவ்வளவு சோதிக்கிறான்னு எங்களுக்கு தெரியல. உங்களை சோதிப்பது எதற்கு தெரியுமா? உயிரை பறக்க வைப்பதற்காக, உயிரை எழும்ப செய்வதற்காக. தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நேரத்தில், இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு நீ நான் ஏன் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை அந்த எலிசா தீர்க்கதரிசியின் மூலமாக அங்கே வருகிறது. 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை மா ஒரு சேக்கலுக்கும் 2 மரக்கால் வாட்கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ராஜா சொல்றாரு, இனி தேவனுக்கு ஏன் காத்திருக்க வேண்டும்? ராஜா சொன்னார், அதே ராஜா தான் சொன்னார் முன்னாடி, தேவன் உன்னை ரட்சியாது இருந்தால் நான் எதிலிருந்து உன்னை ரட்சிக்கட்டும் என்று சொன்ன ராஜா, இப்ப சூழ்நிலை மோசமாய் போய் கொண்டிருக்கிறதை பார்த்த உடனே, காரியங்கள் மிகவும் மோசமாய் போய் கொண்டிருக்கிறதை பார்த்த உடனே, தேவன் தான் இந்த பொல்லாப்பை நமக்கு வர பண்ணினார். இனியும் தேவனுக்கு நான் காத்து என்ன செய்ய முடியும்? நான் கேட்கிறேன், இந்த ராஜாவுக்கு கேட்கிறேன், இனியும் தேவனுக்கு காத்திருக்க என்ன செய்ய முடியும் உங்களால? சோதரன் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. அப்பொழுது எலிசா கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள், நாளைக்கு நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே
ஸ்தோத்திரம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு வரக்கால் கோதுமை ஒரு சேக்கலுக்கும் 2 வரக்கால் வாட்கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய வார்த்தை எங்க வருகிறது? ஸ்தோத்திரம். நாளைக்கு செய்யப்படுறது, இன்னைக்கு சாப்பிடறதுக்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு. கழுதை தாடன பிள்ளையை திங்கிற அளவுக்கு அவங்களுடைய நிலைமை மோசமாயிருச்சு. இப்படிப்பட்ட நிலைமையில நாளைக்கு ஸ்தோத்திரம் நம்முடைய தேசத்துல ரேட் என்ன, இது கோதுமையுடைய விலை என்ன, வாட்கோதுமையுடைய விலை என்ன என்பதை ஸ்தோத்திரம் கர்த்தருடைய ஊழியக்காரனாக ரேட் சொல்றாரு. அங்க விலை நிர்ணயிக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. விலை நிர்ணயிக்கப்படுகிறது. ஸ்தோத்திரம். ஒரு படி கோதுமை ஸ்தோத்திரம் ஒரு சேக்கலுக்கு 2 படி வாட்கோதுமை ஒரு சேக்கலுக்கும் நாளை தினத்துல காலையில இந்த இடத்துல விற்கப்படும் என்று சொல்லி தேவனுடைய ஊழியக்காரர்கள் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் தேவன் நம்மை வழி நடத்துவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலை புரட்டி போடுவதற்கு அவர் வல்லமை இருக்கிறதே தெரியாத அளவுக்கு மாற்றி போடுவதற்கு என் தேவன் வல்லமையுடையவராக இருக்கிறார். நீங்கள் ஆராதிக்கிற தேவன். அவர் சொன்னார், பயப்படாது, நான் உன்னுடன் இருக்க. யாரு? நாளைக்கு விற்கும் பாரு, நாளைக்கு விலைவாசி குறையும் பாரு என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதான வார்த்தையை நாம் கேட்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்பொழுது ராஜாவுக்கு கைலாகம் கொடுக்கிற ஒரு பிரதானி அங்கே இருந்து சொல்லுகிறான், ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். சோதர தேவன் வானத்தின் மதகுகளை திறந்தாலும் இப்படி நடக்குமா? திறந்தா கூட நடக்காது என்று சொல்ற மாதிரி அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களிலே அதை காண்பார், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்று சொல்லி சொல்ற. பாருங்க சோத்திரம். அந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை சோத்திரம் நம்ம கரெக்டா நம்ம என்ன செய்யணும்னா கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் சொன்னா விசுவாசிக்கணும். நாளைக்கு நடக்குமா அப்படின்னு சொன்னா ஆமா அப்படின்னா நீங்க நினைக்க கூடாது. கர்த்தர் சொன்னார்னா ஆமா ஸ்தோத்திரம், கர்த்தர் செய்வார் என்று கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் அந்த பிரதானி விசுவாசிக்கவில்லை, அவிசுவாசம் உடையவனாக பேசினான். கர்த்தர் வானத்தின் மதகுகளை திறந்தாலும் இப்படி நடப்பதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்லி சொன்னார். There is no way, வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொன்னா. அப்பதான் தேவனுடைய மனுஷன் சொன்னாரு, நாளைக்கு இது நடக்கிற சம்பவத்தை நீ பார்ப்ப, ஆனா நீ சாப்பிட மாட்டேன்னு சொல்லி கர்த்தருடைய நியாய தீர்ப்பை அங்க பார்க்கிறோம். விசுவாசியாத அவிசுவாசம் உள்ளவர்களுக்கு தேவன் எப்பொழுதும் ஸ்தோத்திரம் அவர்களுக்கு அவிசுவாசத்துக்கு ஏற்ற பலனை தான் அங்கே கொடுக்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை வந்த பின்பதாக ஸ்தோத்திர கர்த்தர் அன்று ராத்திரியில் ஒரு காரியத்தை செய்கிறார். ஸ்தோத்திரம். அங்கே நாம் பார்க்கிறோம், சீரியர்கள் எல்லாவரையும் விரட்டி அடிப்பதற்கு தேவன் இராணுவங்களின் ரதங்களின் இரைச்சலை அங்கே உண்டு பண்ணினார். அங்க ஒரு இரைச்சல் உண்டானது. இராணுவ குதிரைகள் பயங்கரமா எங்கேயோ இருந்து வர்றது போல ஒரு இரைச்சல் சத்தத்தை உண்டு பண்ணினார். இந்த சத்தம் யாருக்கு கேட்குதுன்னா ஸ்தோத்திரம் சீரியர்களுக்கு மட்டும்தான் கேட்குது. சமாரியர்களுக்கு ஒருத்தருக்கு கேட்கல. என்ன குதிரை சத்தம் இல்லை, ஒண்ணுமே கேட்கல, அமைதியாவே இருக்கு. ஆனா சீரியர்கள் இந்த சத்தத்தை கேட்டார்கள். அப்பொழுதுதான் அவர்கள் சொல்லும்போது சொன்னார்கள், அவர்கள் ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தின் ராஜாக்களையும் கூலிப்படுத்தினார்கள், நமக்கு விரோதமாக யுத்தம் செய்ய நம்மை அழிப்பதற்கு இந்த ஏத்தியரையும் இந்த எகிப்தியரையும் கூலிப்படுத்தினார்கள் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்தார்கள்? எல்லாவற்றை விட்டுவிட்டு அவர்கள் ஓட்டம் பிடித்தார்கள் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. இந்த சம்பவம் என்ன நடந்தது என்று உள்ளே இருக்கிற சோத்திரம் அந்த லாக்டவுன்ல இருக்கிறவங்களுக்கு தெரியவே தெரியாது. சோத்திரம் அந்த முடக்கத்துக்குள்ளே இருக்கிற ஜனங்களுக்கு என்ன நடக்கிறது என்று தெரியவே தெரியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் சீரியர்கள் பாய்ந்து அவர்கள் தங்கள் தேசத்தை நோக்கி ஜீவன் தப்ப ஓடி போகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அவர்கள் ஜீவன் தப்ப ஓடி போகிறதை பார்க்க முடிகிறது. அவர்கள் ஓடி போனதற்கு பின்பதாக அங்கே 4 குஷ்டரோகிகள் சோத்திர ஒளிமுக வாசலில் இருக்கிறார்கள். ஏனென்றால் குஷ்டரோகிகள் ஊருக்கு புறம்பாக தான் வைக்கப்படுவார்கள். சோத்திரம். ஏன்னா கேட்டுக்குள்ள இவங்க போக முடியாது, கேட்டுக்கு வெளியில ஒரு இடத்துல இருப்பாங்க. சோத்திரம். அப்படி அவங்க தேசத்துக்குள்ள வர முடியாது, பட்டணத்துக்குள்ள வர முடியாது. பட்டணத்துக்கு வெளியிலே ஒளிமுக வாசல்லே அங்கு ஒதுக்குப்புறமாய் அவர்கள் இருப்பார்கள். அப்படி இருக்கிறதான அந்த 4 குஷ்டரோகிகள் பேசிக் கொள்கிறார்கள், உள்ள போறதுக்கு நமக்கு வழி இல்லை, உள்ள போனாலும் சாப்பாடு கிடைக்காது, வெளியே இங்கே இருந்தாலும் சாப்பாடு கிடைக்காது, சீரியர்களுடைய இராணுவத்துக்குள்ள போய் பார்ப்போம், சோதனை வெட்டுப்பட்டு செத்தாலும் சாவோம், இல்லைன்னா சாப்பாடு கிடைச்சா சாப்பிடுவோம் என்று சொல்லி அவர்கள் புறப்பட்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். சோதனை அவர்கள் புறப்பட்டு போய் இதை யார் செய்யறாங்கன்னா தேவன் தான் செய்யறாரு. இவ்வளவு நாள் போகல, நேற்று போயிருந்தா வெட்டுப்பட்டு செத்துருப்போம், ஆனா இன்னைக்கு போறாங்க, தேவன் அவர்களை அனுப்பி வைக்கிறார். சோதனை அவர்கள் போய் அந்த பாளையத்தில் பார்க்கிறாங்க,
ஒருத்தரையும் காணோம். இருக்கிற சாப்பாடெல்லாம் சாப்பிட்றாங்க. எத்தனை நாள் சாப்பிடலையோ நல்லா வயிறு முட்டை சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு அங்கிருந்த நகை பொருட்களை எல்லாம் எடுத்து கொண்டு போய் புதைத்து வைக்கிறார்கள். இன்னொரு கூடாரத்துக்குள்ளே போகிறார்கள். அங்கேயும் அதை எடுத்து சாப்பிட்றான். அங்கிருந்து கொண்டு போய் பொருள் எல்லாம் கொண்டு போய் ஒழித்து வைக்கிறான். சோதரர் இப்படி அவர்கள் செய்து கொண்டிருக்கும் போது சோதரர் அவர்களுக்குள்ள ஒரு மனசாட்சி உண்டாகுது. என்னன்னா சோதரர் இந்த நற்செய்தி நாம் நம்முடைய பட்டணத்துக்கு அறிவியாக இருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும் என்று சொல்லி இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் போய் வாசற்படியில இருக்கிற வாசல் காவல்காரனிடத்தில் சொல்லுகிறார்கள், சீரியர்கள் அங்கே யாரும் இல்லை, எல்லாம் ஓடி போய்விட்டார்கள், குதிரைகள் எல்லாமே அப்படியே நிற்கிறது, கழுதைகள் நிற்கிறது, குதிரைகள் நிற்கிறது, எல்லா உணவுப் பொருட்கள்லாம் இருக்கிறது. இதை போய் இன்னொருவன் போய் அங்கே சொல்லுகிறான் ராஜாவிடத்துல. அப்ப ராஜா சொல்றாரு, இவங்க எங்கேயும் ஒளிஞ்சிருப்பாங்க, சோதரர் பின்னாடி வந்து நம்மளை தாக்குவாங்க, நம்ம பட்டணத்தை திறந்தா ஆபத்து. அப்போ ஒருவன் சொல்லுகிறான், எல்லாமே அழிஞ்சு போச்சு, இருக்கிறதே 2-3 பேர் தான் இருக்கிற, குதிரை வீரர் அவனை 4 பேர் அனுப்பி வைங்க, கொஞ்சம் அளவு கொண்டு 2 குதிரையை அனுப்பி வைங்க. சோதரர் ராஜா சரி போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வைக்கிறாரு. அவர்கள் போய் யோர்தான் மட்டும் பார்க்கிறார்கள். அவர்கள் போகும்போதே தட்டு முட்டுகளை எல்லாம் எரிந்து கொண்டே போகிறார்கள். இவர்கள் வந்து சொன்ன உடனே பட்டணத்தின் வாசல் திறக்கப்பட்டது. பட்டணத்தில் ஜனங்கள் எல்லாம் ஓடி போய் சீரியர்களின் கொள்ளையை அனுபவித்தார்கள். அவர்கள் ஏற்கனவே பல மாதங்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த முடக்கம் 1 நாள் 2 நாள் நடக்கலை, பல மாதங்களாக நடந்து கொண்டிருக்கு. ஆனால் நிறைய சாப்பாடு அவங்கள்ட்ட இருந்தது. எல்லாவற்றையும் எடுத்து சாப்பிட்டார்கள். அவன் தீர்க்கதரிசி சொன்னது போல, அல்லது கர்த்தர் சொன்ன வார்த்தை அங்கே நிறைவேறினது. சோத்திரம், 1 மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கும், 2 மரக்கால் வாட்கோதுமை 1 சேக்கலுக்கும், நாளை தினம் இந்நேரத்தில் இந்த இடத்துல விற்கப்படும் என்ற தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் உரைத்த வார்த்தை நடைபெற்றது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. ஸ்தோத்திரம். அந்த 7ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்தை நம்ம வாசித்து பார்ப்போம்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, 2 மரக்கால் வாட்கோதுமை 1 சேக்கலுக்கும், 1 மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கும், நாளை நேரத்தில் சமாரியாவின் ஒளிமுக வாசலில் விற்கப்படும் என்று தேவனுடைய மனுஷன் ராஜாவுடைய சொன்னபடியே நடந்தது. சொன்னபடி இது மட்டுமல்ல, பிரதானிக்கு சொன்னார், நீ பாப்ப, நீ சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அவனை தான் ராஜா அவனை போய் அங்கே ஒளிமுக வாசலில் நின்று எல்லாத்தையும் கவனிச்சுக்கன்னு அனுப்பி வச்சாரு. அங்கே வந்த மக்கள் கூட்டம் மிதிச்சு அவனை கொன்று போட்டார். கர்த்தரை விசுவாசிக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை அவிசுவாசிக்க கூடாது. கர்த்தருடைய வார்த்தை வல்லமையுடையது. ஸ்தோத்திர. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவிசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். தேவனுடைய மனுஷன் சொன்னது போல நடந்தது. விசுவாசிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், அவிசுவாசிக்கிறவர்கள் அங்கே மிதிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இந்த காரியத்தை செய்து முடிப்பதற்கு கர்த்தர் அற்பமான அந்த 4 குஷ்டரோகிகளை தேவன் பயன்படுத்தினார். ஸ்தோத்திரம். ஆமே. கர்த்தருடைய காரியம் நடைபெறுவதற்கு பெரிய பெரிய ஆட்கள் தேவையில்லை. ஸ்தோத்திரம். ஆண்டவர் அற்பமான ஆட்களை கொண்டு கர்த்தர் தேசத்திலே காரியங்களை நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த கால வேளையில் நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ஸ்தோத்திரம், தேவன் உங்களை வழிநடத்துவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுக்கு நேராய் நாம் அர்ப்பணிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இப்படிப்பட்டதான லாக்டவுன் முடக்கத்தின் நாட்களிலே ஸ்தோத்திரம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த சூழ்நிலை ஏற்பட்டாலும், விலைவாசிகள் ஏறினாலும், ஸ்தோத்திர, கர்த்தரை சார்ந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். ராஜாக்களை அல்ல, மனிதர்களை அல்ல, அரசியல்வாதிகளை அல்ல. ஸ்தோத்திர. ராஜா சொல்கிறார், தேவன் உன்னை ரட்சியாதிருந்தால் நான் எதிலிருந்து உன்னை ரட்சிக்கட்டும். இந்த வார்த்தை நமக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கட்டும். யார் தான் எங்கிருந்து ரட்சிக்க முடியும்? எங்கேயுமே பணம் இல்லையே, தேசத்தில் பணம் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் ரட்சியாதிருந்தால் உங்களை யார் ரட்சிக்க முடியாது என்பதை இந்த காலவேளையில் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். உணவு பற்றாக்குறையினாலே, ஸ்தோத்திரம், இப்படிப்பட்டதான சூழ்நிலையினாலே நெருக்கடிகள் ஏற்பட்டாலும், எவ்வளவு சூழ்நிலை நமக்கு மோசமான நிலைமைகள் ஏற்பட்டாலும், ஸ்தோத்திர, ஊழியக்காரர்களையோ தேவனையோ ஸ்தோத்திரம் வேதனைப்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. தேவனை ஸ்தோத்திரம். அந்த ராஜாவை, அந்த தீர்க்கதரிசியை கொலை செய்வதற்கு ராஜா ஆள் அனுப்பினான். ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, தேவன் பொல்லாப்பு செய்கிறவர் என்று சொல்லி சொன்னான். இனியும் தேவனுக்கு நான் காத்திருக்க வேண்டிய அவசியம் என்ன என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளை, இனியும் நான் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டியது என்ன? அப்போ கர்த்தருக்கு காத்திருக்காம நம்ம யாரு காத்திருக்க முடியும்? கர்த்தர் தேவன் பொல்லாப்பு செய்கிறவர் அல்ல. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலந்து சட்டைகள் எடுத்து உயரே எழும்புவார்கள்.
கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் தான் ஸ்தோத்திரம் கடைசி வரைக்கும் ஸ்தோத்திரம் ஜீவனோடு இருக்க முடியும். கர்த்தருக்காக வாழ முடியும். கர்த்தருடைய அற்புதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். கர்த்தருடைய மகிமையான அனுபவங்களை இன்னைக்கு நம்ம சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை வருமானால் அதை சந்தேகப்படக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை விசுவாசித்து அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொண்டால் தேவன் சொன்னதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் அறுப்போம். அருமையானவர்களே, அல்லேலூயா. சந்தேகப்படுகிறவர்களாக இருக்கக்கூடாது. அந்த பிரதானி சந்தேகப்பட்டான். அவன் சொன்ன தீர்க்கதரிசி சொன்னபடியே அந்த சம்பவத்தை பார்த்தான் ஒளிமுக வாசலிலே. ஆனால் அதை சாப்பிடுவதற்கு அவனுக்கு கொடுத்து வைக்கவில்லை. அவன் விதிப்பட்டு செத்து போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு நீங்களும் நானும் சந்தேகப்படக்கூடாது. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். இந்த காலை வேளையில உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்தபடி அவருடைய வாக்கு தத்தத்தை நான் நினைத்து பார்க்கிறேன். ஸ்தோத்திரம். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதி வலது கரத்தில் நான் உன்னை தாங்குவேன். கர்த்தர் சமாரியா பட்டணத்தை காப்பாற்றினார். ஸ்தோத்திரம். பெனாதாத்தும் அவருடைய படைகளும் சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு ஓடி போயிட்டாங்க. அந்த சாப்பாடு தான் அந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாக மாறினது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகைக்காதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை வேளையிலே உடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த லாக்டவுன் சிச்சுவேஷன்ல கர்த்தருடைய கரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை எடுத்து தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வல்லமையுடையவராக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். We never mind about the lockdowns of God, but you are our God. You can deliver us from all evil of Father. எல்லா தீமையிலிருந்து கர்த்தர் நீர் எங்களை விடுவிக்க வல்லமையுடையவராக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். உம்மை நாங்கள் நம்புகிறோம், உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, இந்த லாக்டவுனை ஃபுல்லாக மாற்றிப்படுவதற்கு நீர் உண்மை உள்ளவராக இருக்கிறேன். விலைவாசி உயருமே, நாங்கள் பயப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், விலைவாசியை நீங்கள் நிர்ணயிக்க முடியும். கர்த்தர் அற்புதத்தை செய்ய முடியும். ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. உடைய பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதிங்க. சந்தேகப்படாமல் உடைய வார்த்தையை விசுவாசிக்க கிருபை தார். சந்தேகப்படாமல் உண்மை விசுவாசிக்க கிருபை தார். தொடர்ந்து நடத்துங்க, மேன்மைப்படுத்துங்க. உடைய ஊழியக்காரர் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென். ஆமென். அல்லேலூயா. God bless you.